அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்பின் வெகுமதி. 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜமீன் வீட்டு திருமணம் நடக்குது. அந்த ஜமீன் வீட்டு திருமணத்துல இந்தாண்ட பார்த்தோம்னா நிறைய பரிசு பொருட்கள் குவிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. இந்தாண்ட பார்த்தோம்னா நிறைய வீட்ல இருந்து ஜமீன்கள் வந்து கல்யாணத்துல வாட்டிட்டு போறாங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நல்லா கம்பீரமா ஜபீனோட தாய்மாமா முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் வணக்கங்கய்யான்னு இப்படி கை கூப்பி கும்பிடுறாங்க. ஆனா அவரு அப்படி தான் தான் அப்படிங்கிற மாதிரி அகம்பாவத்தோட எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு போறாரு. ஒரு ஆளுக்கு முக்கா உயர எடை இருக்கக்கூடிய ஒரு பரிசு பொருளை தூக்கிட்டு முன்னாடி போறாரு. தூக்கவும் தூக்க முடியாது, எல்லாரும் இடிச்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. பார்த்தோம்னா மேடையில வந்து எல்லாருமே கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. கூட்டமா எதுக்கு நின்றுட்டு இருக்காங்கன்னா, எல்லாரும் மாப்பிள்ளைக்கு வந்து பரிசு பொருள் கொடுப்பதற்காக எல்லாம் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. நான் இதுக்கு கூட்டத்தான் நிக்கணும், நான் தான் முதல்ல போய் பரிசு பொருள் தருவேன் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முந்தி மோதி முன்னாடி போறாரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் உயர ஒருத்தர் இருக்காரு. வேற யாரும் இல்ல, அவருதான் ஜமீன்தாரு. அவர் நல்லா ஒரு பெரிய ஜிப்பாவை போட்டுக்கிட்டு நல்லா கலையா இருக்கிறாரு. இவங்களும் வாங்க மாமா ஜமீன்தார கும்பிடுறாரு. இப்படி வரசாமி அப்படின்னு சொல்றாரு. இவரும் பரிசு பொருள் எடுத்து இப்படி கொடுக்குறாரு. அதே இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலைக்காரர். அவர் வேற யாரும் இல்ல, ஜமீனோட வேலைக்காரர் தான். ஜமீன் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த வேலைக்காரர் வந்து ஜமீனோட வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டாரு. எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி ஒரு நல்ல ஒரு பணிவோட அந்த ஒரு சுருக்கு பையில நிறைய சம்பளங்கள் வந்து நிறைய காசுகள் வைத்திருக்கக்கூடிய அந்த சுருக்கு பையில தராரு. எதுக்கு இப்படி தரீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜமீன்தார் வந்து, இல்ல எனக்கு நீங்க தான், எல்லாமே நீங்க தான், இந்த மாதிரி உடம்பு வந்துட்டே உங்களாலதான், எனக்கான அந்த குழந்தையா குட்டியா எல்லாமே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பண்போட அவரு சேர்த்து அவரு மாசம் மாசம் அந்த சம்பளத்துல பாதி பாதியா பிரிச்சு பிரிச்சு அவரு தராரு. அப்படி தரப்போ முதல்ல இப்படி குடுக்கறாரு. குடுக்க வந்தப்போ, மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நான் இவருக்கு முதல்ல வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவரோட முதல்ல வாங்கிட்டு இவருக்கு ரொம்ப கோபம். எதுக்குடா எதுக்குடா நீ முதல்ல அவனோட வாங்கின அப்படின்னு கேட்கும்போது, மாமா நிறுத்துங்க, நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். என்னடா தெரியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஏன்டா டே, நான் உனக்கு இங்க 2-3 லட்சத்தை வச்சு உனக்கு இங்க பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தா அந்த போய் இந்த நாய் பிச்சை காசு போய் நீ வாங்குறிய அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. மாமா நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்க எனக்கு 4-5 லட்சம் போட்டு தரலாம், ஆனா நான் வந்து இன்னும் பல மடங்கா உங்களுக்கு இன்னும் திருப்பி செய்வேன் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க தரீங்க தவிர உங்களோட மனசு இருக்கக்கூடிய உண்மையான அன்போட நீங்க தரல. ஆனா இவர்கிட்ட இருக்கிற சம்பளம் மட்டும்தான், ஆனா அந்த சம்பளத்தையும் என்கிட்ட கொடுக்க நினைக்கிறாரு. இதுதான் வள்ளுவர் அழகாவும் சொல்றாரு, அன்பிலார் எல்லாம் தமக்குடியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் அழகா சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அன்போடு இருக்கவங்க எல்லாம் தனக்கிட்ட இருக்கிற பொருளை எல்லாருக்கும் கொடுத்து அழகா பார்ப்பாங்க. ஆனா அன்பிலார் எல்லாருமே தான் கிட்ட இருக்கிற பொருளை தான் மட்டும்தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத திருவள்ளுவர் இதை அழகா திருக்குறள் சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.